Welcome students. In the video la என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா pregnancy and embryonic development. So pregnancy time la baby growth எப்படி இருக்கும், அந்த baby growth அதோட development பத்தி டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்க போறீங்க. First diagram கவனிங்க. இந்த diagramல இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஒரு sperm வெஜைனாக்குள்ளே வந்து சர்வெக்ஸ்குள்ளே வந்து யூட்ரஸ் கர்ப்பப்பை கிட்ட வந்து ஃபெலோப்பியன் டியூப் வழியாக ஆம்புலார் ரீஜனில் போய் நின்றுடும். அதே டைம் ஓவர்லேருந்து ஓவம் வந்து அப்படியே வந்து அந்த ஆம்புலார் ரீஜனில் கிட்ட வந்து இந்த ஸ்பெர்மும் அந்த ஓவமும் ஒன்று சேர்ந்து ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகிடும். அந்த ஜைகோட் என்னவா மாறும், மைட்டாட்டிக் டிவிஷன் மூலயமா 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 to 16 அந்த பிளாஸ்டோமியஸ் எல்லாமே மொருலாவாக ஃபார்ம் ஆகிடும். அது ஒரு கட்டி போல் ஃபார்ம் ஆகிடும், பிளாஸ்டோசிஸ்டாக ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பையினுடைய அந்த பெட்டில் போய் விழுந்து உள்ளே இம்ப்ளான்ட் ஆகிட்டு ஆனதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது தான் இந்த ப்ரெக்னென்சி அண்டு எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கான்செப்ட் புரினா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃப்ளோ புரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவும் பார்த்துணும் நீங்கள். சரி, இப்போது இதுதான் வந்து என்னது, இந்த கர்ப்பப்பை யூட்ரஸ், இது சர்விக்ஸு, இது கீழே வெஜைனா வரும், இந்த பக்கம் ஒரு ஃபெலோப்பியன் டியூப்பு, இந்த பக்கம் ஒரு ஃபெலோப்பியன் டியூப், இதுக்கு இடையில தான் அந்த யூட்ரஸ். ஓகேங்களா? கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா, அதாவது ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன், அதாவது இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து அந்த உருண்டு வரும் இல்லையா, அந்த உருண்டு வந்து அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து அப்படியே இங்கே வந்து இந்த பெட்டில் விழுந்து உள்ளே இம்ப்ளான்ட் ஆகிட்டுருக்கும். அந்த பெட்டில் போய் இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல, அதாவது இங்கே ஒரு பிளசண்டான ஒன்று உருவாகும். பிளசண்டா அது எப்படி உருவாகும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்பியர்ஸ் ஆன் த ட்ரோபோபிளாஸ்ட். இதுதான் இந்த ட்ரோபோபிளாஸ்ட். இந்த ட்ரோபோபிளாஸ்டில் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் உருவாகும். அதுக்கு பேர் தான் கொரியானிக் வில்லைன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன, கொரியானிக் வில்லை. ஓகேங்களா? இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. பிளசண்டல் வில்லைன்னு சொல்லலாம், கொரியானிக் வில்லைன்னு கூட சொல்லலாம் இதுக்கு பேர். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் கொரியானிக் வில்லை ஆர் பிளசண்டல் வில்லை, எதுனாலும் சொல்லலாம். விச் ஆர் சரௌண்டட் பை த யூட்ரின் டிஷ்யூ அண்டு மெட்டர்னல் பிளட். ஸோ இதை சுற்றி என்ன இருக்குன்னா, அந்த கர்ப்பப்பையினுடைய செதை இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய தாயினுடைய பிளட் சப்ளை இதில் போயிட்டுருக்கும். த கொரியானிக் வில்லை அந்த யூட்ரின் டிஷ்யூ. ஸோ இந்த கொரியானிக் வில்லையும் அந்த யூட்ரின் டிஷ்யூ கர்ப்பப்பை சதையும் become interdigitated with each other and jointly form a structural and functional between developing embryo and maternal body called placenta. அப்போது இதுதான் ஒரு முக்கியமான காரணம். எங்கே பாருங்கள், இந்த கர்ப்பப்பையினுடைய செதையும் இந்த கொரியானிக் வில்லையும் அப்படி டிஜிட்டாக இருக்குது பாருங்களா, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கனாக, டெம்பரரி ஆர்கன், இந்த ஆர்கன் ப்ரெக்னென்ட் ஆனால் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்கன் இங்கே தான் உருவாகும் கர்ப்பப்பையில். அது அந்த ஆர்கனுக்கு பேர் தான் பிளசண்டா. இந்த பிளசண்டா வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கோம் இந்த எம்ப்ரியோவை. இதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக அந்த குழந்தை க்ரோத் ஆகிற ஸ்டேஜெலாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிளசண்டா வந்து ஒரு டெம்பரரி ஆர்கன் ப்ரெக்னென்ட் அப்போது. ஸோ அந்த ப்ரெக்னென்சி முடிகிற வரைக்கும் அந்த ஆர்கன் இருக்கும். லாஸ்ட்டாக அந்த குழந்தை வெளியில் வரும்போது அதுவும் பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? Next, the placenta facilitate the supply of oxygen and nutrition to the embryo and also removal of carbon dioxide and excretory waste materials produced by the embryo. அப்போது இந்த பிளசண்டா ஆர்கன் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த யூட்ரஸில் போய் ஒட்டிகிட்ருக்குங்களா. இது என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்த குழந்தைக்கு, இந்த எம்ப்ரியோவுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதும் இந்த பிளசண்டா தான், சத்து கொடுக்குறதும் இந்த பிளசண்டா தான். இந்த எம்ப்ரியோ வந்து ஏதாவது வேஸ்ட் வெளியே தள்ளினாலும் அதை எடுத்துக்கிறதும் இந்த பிளசண்டா தான். கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுறதும் இந்த பிளசண்டா தான். ஸோ
இந்த பிளசண்டா தான் வந்து இந்த குழந்தைக்கான பாதுகாப்பு உள்ள. ஓகேங்களா? The placenta is connected to the embryo through an umbilical cord which helps in the transport of substances to and from the embryo. அப்போது இந்த பிளசண்டாலிருந்து ஆக்சிஜன் போகணும், கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளணும், நியூட்ரிஷன்ஸ் போகணும், வரணும், வேஸ்ட்டெல்லாம் வரணும். இதுக்கு கனெக்ஷன் வேணும் இல்லையா? அந்த கனெக்ஷன் பேர் தான் தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க, அம்பிளிக்கல் கார்டு. இந்த பிளசண்டாலேருந்து இந்த குழந்தையுடைய வயிற்று வரைக்கும் இருக்கும் அந்த தொப்புள் கொடி. ஓகேங்களா? அது மூலியமாக தானே நடக்கும், உணவுகள்லாம் போயிட்டு வெளியில் வரும். ஸோ உணவு போகிறதும் சரி, வேஸ்ட்டு வரதும் சரி, ஆக்சிஜன் போகிறதும் சரி, கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுறதும் சரி, இந்த பிளசண்டா முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு கனெக்ஷன் அம்பிளிக்கல் கார்டு, தொப்புள் கொடி. நெக்ஸ்ட், placenta also acts as an endocrine tissue and produces several hormones like human chorionic gonadotropin hormone HCG, human placental lactogen hormone, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரோஜெஸ்ட்ரோஜன் ஹார்மோன், இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்களையும் சுரக்குது. இந்த பிளசண்டா இருக்கு இல்லையா? இந்த பிளசண்டா வந்து உணவு சப்ளை பண்ணுறது இல்லாமல், வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது இல்லாமல், ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதும் இல்லாமல், கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுறதும் இல்லாமல் ஹார்மோன்ஸையும் சுரச்சு கொடுக்குது. என்னென்ன ஹார்மோன்ஸு? HCG, ஹியூமன் கொரியானிக் கோனாடோட்ரோபின் ஹார்மோனும், ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன் ஹார்மோனும், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோஜன் ஹார்மோன், இந்த எல்லா ஹார்மோன்ஸையும் இது ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது, சுரக்குது, செக்ரேட் பண்ணுது. இந்த லேட்டர் ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, இந்த ப்ரெக்னென்சியோட இந்த முடிகிற ஸ்டேஜ் இருக்குல்லையே, லாஸ்ட் ஸ்டேஜ், a hormone called relaxin hormone is also secreted by the ovary. ஓவரி மூலிமா ஒரு ஹார்மோன் சுரக்கப்படும், ரிலாக்ஸின் ஹார்மோன். இது எப்போ சுரக்கும்? ப்ரெக்னென்சியோட லேட்டர் ஃபேஸ் லாஸ்ட்டில். ஹியூமன் கொரியானிக் கொனாடோட்ரோபின் ஹார்மோன், ஹியூமன் பிளசண்டல் லாக்டோஜன் ஹார்மோன், இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் எல்லாமே அந்த மெட்டர்னல் மதர் கிட்ட இருந்து தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்குதுன்னு ஒரு இங்கே ரிமெம்பர் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் இது எப்போ சுரக்கும்? ப்ரெக்னென்சியோட லேட்டர் ஃபேஸ் லாஸ்ட்டில். ஓகேங்களா? நெக்ஸ்ட், in addition, during pregnancy, the levels of other hormones like estrogen, progesterone, cortisol, prolactin, thyroxine, இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் அதோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் செவர் ஃபோல்ட்ஸ் இந்த மேட்டர்னல் பிளட். அதான் ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அது காரணம் அந்த டைமில் சில ஹார்மோன்ஸோட லெவல்லாம் பீக்கில் போகும். அதெல்லாம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தான் டாக்டர்ஸ் கிட்ட டேப்லெட்ஸ்லாம் வாங்கிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இன் அடிஷன், ஸோ ப்ரெக்னென்சி டைமில் மற்ற ஹார்மோன்ஸும் பீக்கில் போகுது. ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோஜன், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின், இந்த ஹார்மோன்ஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட பீக்கில் போகும்போது அதை பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் இயற்கையாகவே அந்த மேட்டர்னல் பிளட்டில் இருக்கும். The increased production of these hormones is essential for supporting fetal growth, metabolic changes in the mother and maintenance of pregnancy. அதே மாதிரி செக் பண்ணும்போது ரொம்ப ஹை பீக்குக்கும் போகக்கூடாது. ஒரு நார்மல் ப்ரெக்னென்சிக்கு எவ்வளவு அந்த ஹார்மோன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகணுமோ அந்த நார்மல்லே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த நார்மல்லே இருந்துச்சுன்னா அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இந்த பிரெஸ்ட்டு, அந்த பால் உற்பத்திக்கெலாம் அந்த சேஞ்சஸ்லாம் வரும், ஹார்மோனல் சேஞ்சஸ், மெட்டபாலிக் சேஞ்சஸ்லாம், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த எம்ப்ரியோ. அதில் வந்து நம்மளுக்கு 3 லேயர்ஸ் இருக்கும். எக்டோடம் அவுட்டர் லேயர், அப்புறமா மீசோடம், அப்புறமா எண்டோடம். ஸோ இந்த மாதிரி லேயர் இருக்குது. எக்டோடம், மீசோடம், எண்டோடம். எக்டோடமில் ஸ்கின்னு வளரும், நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம்லாம் உருவாகிறது இதில் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீசோடமில் மசில், ஸ்கெலிட்டன், கிட்னி, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எல்லாம் மீசோடமில் வளரும். எண்டோடமில் எண்டோக்ரைன் கிளாண்டு, லங்ஸு, டைஜஸ்டிவ் ட்ராக்ட், லிவர், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் எண்டோடமில் வளரும்னு தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், immediately after implantation the inner cell mass differentiate into outer layer called ectoderm and inner layer called endoderm. A mesoderm soon appears between the ectoderm and endoderm. இப்போ சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த கருமுட்டை இருக்கு இல்லையா, அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அது அப்படியே கர்ப்பப்பையில் போய் விழுந்த உடனே அங்கே போய் செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு உருவாகும். அதில் அவுட்டர் லேயர் தான் வந்து எக்டோடோமு, உள்ளே இருக்கிற லேயர் தான் வந்து எண்டோடோமு, அதுக்கு இடையில் இருக்கிறது தான் வந்து மீசோடம். அந்த மஞ்சளாக இருக்குல்லையா, தான் மீசோடம்.
These three layers give rise to all tissue organs in adults. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் முக்கியமாக நம்மளுக்கு இந்த கை கால்கள் ஆர்கன்ஸு ஹார்ட்டு கிட்னி இதெல்லாம் உருவாக்கி கொடுக்குறது இதுதான். இதுக்கப்புறமா ஃபார்ம் ஆகுறது தான். It needs to be mentioned here, the inner cell mass contains certain cells called stem cells which have the potential to give rise to all the tissues and organs. ஸோ அதுக்குள்ளே இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறதுனால தான், அந்த இன்னர் செல் மாஸ்க்குள்ளே ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வளர்ச்சி அடையிறது கை கால்கள் எல்லாமே. ஓகேங்களா, ஆர்கன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட், வாட் ஆர் த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அட் வேரியஸ் மந்த் ஆஃப் ப்ரெக்னென்சி? ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் ப்ரெக்னென்சி லாஸ்ட் 9 months 9 மாதங்கள் இந்த குழந்தை அந்த கர்ப்பப்பைக்குள்ளே நல்லா யூட்ரஸ்குள்ளே நல்லா வளர்ச்சி ஃபுல் வளர்ச்சிக்கு 9 மாதம். ஓகேங்களா. Do you know for how many months pregnancy lasts in dogs, elephants, cats? Find out. டாகுக்கு ஜெஸ்டேஷன் பீரியட் கர்ப்பகாலம் வந்து 60 to 65 days. எலிஃபேண்ட்டுக்கு வந்து 607 641 days ஆகும். கேட்டுக்கு வந்து 52 65 days. இதெல்லாம் உங்கள் என்சிஆர்டி புக்கில் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. இப்போ திரும்ப ஹியூமன் ப்ரெக்னென்சிக்குள்ளே போயிடலாம். In human beings, after 1 month of pregnancy, the embryo heart is formed. அப்போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, ஒரு மாதத்துக்கு அப்புறம் செக்கப் போகிறாங்கன்னா டாக்டர் பொறுமையாக வச்சு செக் பண்ண பேப்பர் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு அந்த ஹார்ட் பீட் கேட்க ஆரம்பிக்கும். ஏன்னா எம்ப்ரியோக்கு ஹார்ட் உருவாயிருக்கும். The first sign of growing fetus may be noticed by listening to the heart sound carefully through the stethoscope. By the end of 2nd month of pregnancy, fetus develop limbs and digits. இந்த கை கால்கள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். By the end of 12 weeks, first trimester. அது என்ன ட்ரைமெஸ்டர்னா மொத்தம் 9 மாதங்கள். அதில் மொதல் 3 மாதம் ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர், 4, 5, 6 அந்த மாதம் வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டர், 7, 8, 9 அது தேர்டு ட்ரைமெஸ்டர். அதில் ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர் முடியும் போது மோஸ்ட் ஆஃப் த மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிட்ருக்கும். எக்ஸாம்பிள் லிம்ஸு, எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த டைமே வந்து அந்த கரெக்டாக அந்த 12 வாரத்தில் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஸ்டேஜில் தான் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ஆர்கன்ஸ்லாம் வளர்ந்துருக்கும். ஆனால் ஸ்கேன் பண்ணுறது இப்போது இல்லீகல், பண்ணக்கூடாது. ஓகேங்களா. சிசு கொலைனால அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. The first movement of the fetus and appearance of hair on the head are usually observed during the 5th month. ஸோ 5ஆம் மாதத்தில் தான் வந்து குழந்தை உள்ளே வந்து மூவ் ஆகிறது எல்லாமே தெரியும். முடி வளர்றதுலாம் அந்த ஸ்டேஜில் தான். பை த எண்ட் ஆஃப் அபவுட் 24 weeks, அதாவது செகண்ட் ட்ரைமெஸ்டர் 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா த பாடி இஸ் கவர்டு வித் ஃபைன் ஹேர், ஐ லிட்ஸ், ஐ லிட்டெலாம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஐ லேஷஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். லிட்டு லேஷஸ் எல்லாமே. ஸோ அந்த கண்ணுக்கு எல்லா பகுதியும் வளர ஆரம்பிச்சிடும். பை த எண்ட் ஆஃப் 9 months, the fetus is fully developed and is ready for delivery. ஸோ 9 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெடியாக இருக்குது இப்போ குழந்தை. ஓகேங்களா, வெளியில் வரத்துக்கு. ப்ரெக்னென்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். பிளசண்டா உருவாகும். கர்ப்பப்பையில் இம்ப்ளான்டேஷன் நடந்த உடனே பிளசண்டாவோட ரோல் என்ன? அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி அப்போ என்ன ஹார்மோன்ஸ்லாம் சுரக்குது, எக்ஸ்ட்ரா என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் அதோடைய லெவல் அதிகமாக்கிக்குது, அதோடைய யூசஸ் என்ன, எக்டோடாம்னா என்ன, எண்டோடாம்னா என்ன, மீசோடாம்னா என்னன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஒரு எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னெல்லாம் டெவலப் ஆகும் 9 மாதங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர், செகண்ட் ட்ரைமெஸ்டர், தேர்ட் ட்ரைமெஸ்டர் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிட்ருப்பீங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த அப்ராப்பரேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி.